அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். அண்ணா இப்போ சமீப காலமாக வந்து எல்லா விலைவாசியும் உயர்ந்துருச்சு இல்லையா? நம்மளுடைய அத்தியாவசிய பொருட்கள், பெட்ரோல், டீசல், காய்கறி, மளிகை சாமான் எல்லா விலைவாசியும் உயர்ந்துருச்சு. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த சிறு குறு தொழில் பண்ணுறவங்க எந்த அளவுக்கு வந்து இப்போது தொழில் நடக்குது, தொழில் நடத்துறது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சிரமமாக இருக்குதுண்ணா? தொழில் முன்னாடி மாதிரி இப்போ இல்லை, இருந்தாலும் விலைவாசி கூடினாலும் மக்கள்கிட்ட வந்து புழக்கம் இல்லாமல் இருக்குது, காசு புழக்கம். அதனால் கொஞ்சம் மக்கள்கிட்ட காசு பணம் கம்மியாக இருக்கிறனால வியாபாரமும் கம்மியாக இருக்குது, விலைவாசிகளும் கூடாது. அதனால் மக்கள் எல்லாருமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. வாங்குறதுக்கு, ஒரு பொருளை வாங்குறதுக்கு, ஒரு இடத்துக்கு போகணும்னாலும் விலைவாசியை கூடுனால அவங்கள்ட்ட கைவசம் காசு வேணும்ல. எல்லாமே அப்படி விலை கூடிடுச்சு. எல்லா இடத்துலையும் விலை கூடிட்டு தான் இருக்குது. எல்லா மக்களும் வேதனைப்படத்தையும் செய்கிறாங்க. இது என்றைக்கு நல்ல தீர்வு காணுவாங்கன்னு தெரியல. எல்லாம் வந்து விலைவாசிகள் கம்மியாகணும், பொருளாதாரம் போடுறதுக்கு லோனுங்கன்னா கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ நம்ம கொஞ்சம் வியாபாரம் பண்ணுறதுக்கோ தொழில் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.